வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. நாங்குநேரியில் நடந்த அந்த கொடூர சம்பவம், அந்த சம்பவத்தை தொடர்ந்து அது போதையில் பண்ணது, சில இளைஞர்கள் யாருன்னே தெரியாமல் அவங்கெல்லாம் ரவுடிசம் பண்ணுறதுக்காக பண்ணது, அதில் ஒரு சாதிய ரீதியான அட்டாக்லாம் அது கிடையாது. இறந்தவர்கள் வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த அட்டாக் பர்சே பார்த்திங்கன்னா அது ஒரு சாதிய அடையாளங்கள்லாம் அதில் இல்லை, அந்த மார்க்கிங்ஸ்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஒரு ரேம்பேஜ் மாதிரி அது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான கருத்துகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் இந்த நாங்குநேரி அட்டாக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது அப்படின்றதை பற்றி களத்துக்கு போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணியிருக்கக்கூடிய தலித் இன்டலெக்சுவல் கலெக்டிவோடைய கன்வீனராக இருக்கக்கூடிய திரு லக்ஷ்மணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் ஒரு பேராசிரியர். களத்துக்கே போய் அந்த விக்டிம்ஸை பார்த்துருக்காரு, அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு, அந்த ஊருக்கு போயிருக்காரு, அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்காரு, அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் சாதி ரீதியாக நடந்திருக்கிறதா அப்படின்ற பல்வேறு தரவுகள் அவர் சேகரிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஷோவில் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கான ஊடகங்களில் பார்த்திங்கன்னா பல்வேறு விவாதங்களில் இதெல்லாம் பேசப்படுகிறதா அப்படின்னா எங்கேயுமே இதெல்லாம் பேசப்படுவதில்லை. நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்காக தான் நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி போன்ற ஊடகங்களில் நடத்திட்டுருக்கோம். முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் களத்துக்கு நேரடியாக போய் நாங்குநேரிக்கே போய் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ஊர் அதிகாரிகள் எல்லோரையும் சந்தித்து வந்திருக்கீங்க. இந்த அட்டாக், நாங்குநேரியில் நடந்த இந்த கொடூர தாக்குதல் என்பது ஏதோ போகிற போக்கில் தண்ணி அடிச்சுட்டு பசங்க போய் ஒரு அடாவடி பண்ணிட்டாங்க, இதில் சாதி ரீதியாகலாம் இதெல்லாம் இதை தொடர்படி பேசாதீங்க, இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல நான் நியூஸ் மினிட்டுக்கு இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்தமைக்கு, இந்த பிரச்சனையை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நியூஸ் மினிட்டினுடைய அக்கறையும் சமூக பொறுப்புணர்வும் முதல் நான் அதை பாராட்டுகிறேன். இரண்டாவது, இந்த தலித் இன்டலெக்சுவல் கலெக்டிவ் தொடர்ந்து தமிழகத்திலும் மற்ற மாநிலங்களும் நடக்கக்கூடிய தலித்துகள் மீதான, பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை பற்றியான மிக அக்கறையுடன் சிரத்தையுடன் தொடர்ந்து அதனுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி 2ஆம் தேதி மார்ச் 2 இரவு 7:30 மணி 7:30 மணிக்கு அந்த நாங்குநேரியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலுடைய ரோட்டில் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஒரு 3 பைக்கில் 9 பேர் வந்திருக்காங்க. 9 பேரும் அறிவால் கடுமையான ஆயுதங்களோடு வந்திருக்காங்க. வந்தவங்க இறங்கின உடனேயே, பைக்கு விட்டு இறங்கின உடனேயே ஜாதி பேரை சொல்லி டே பரப்பையனே அப்படின்னு சொல்லி தான் திட்டியிருக்காங்க. அதுவும் இதில் அடிக்கப்பட்டவர்கள் 2 பேர் அதே இடத்துல இருந்தார். ஒருவர் மாற்றுத்திறனாளி, இன்னொருவர் ஒரிசா மாநிலத்தை சார்ந்த கூலி தொழிலாளி. அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செங்கல் சூளையில் அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க. 2 பசங்க, அவங்களுடைய மனைவி, இவர் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவர் அதே இடத்துலையே இறந்துடுறாங்க. அவர் எதுக்காக, ஒருவேளை அவர் பார்க்குறதுக்கு ஒருவேளை பட்டியலின மாதிரி தெரிந்திருக்கலாம். அதனால் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க, ஸ்பாட்லேயே அவர் அவுட்டு. இந்த மாற்றுத்திறனாளி கூட 2 பட்டியலின மக்கள் சார்ந்த இனத்தை சார்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க இவங்க அடிக்கிறத, இந்த வெட்டுறதை பார்த்த உடனே யாரையுமே தலையில் வெட்டுறாங்க. கத்தி, கூர்மையான கத்தி ஆயுதத்தை, அந்த திருநெல்வேலிக்கே உரிய அந்த வெப்பன்னு சொல்கிறாங்க, கத்தி, பட்டா கத்தி மாதிரி, அதில் வெட்டுறாங்க. இவங்க ஓடிடுறாங்க, 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் இவர் ஓட முடியாது, இவருடைய கால் ஓட முடியாது, அவர் இயலாமை. அதனால் அதே இடத்துல அவரை வெட்டிடுறாங்க. அவரும் அங்கேயே இறந்துடுறார். இதில் என்ன கொடுமை என்னவென்றால், இந்த 9 பேர்த்தில் இன்னும் 2 மெயின் அக்யூஸ்டை இன்னும் பிடிக்கல அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியாளர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறார். அவர் எங்கேயோ இதில் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது காரணம் தெரியல. ஏன் தமிழக போலீஸ் 7 பேர்த்த பிடிச்சாங்க, இன்னும் 2 பேர் மெயின் அக்யூஸ்டை நாங்கள் ஒன்றும் பிடிக்கல, தேடிட்டு இருக்கிறோங்கிறாங்க. 1. 2வது, இந்த 7 பேர் பிடிச்சதில் 2 பேர் ஏற்கனவே சின்னதுரை
3-4 வருடங்களுக்கு முன்பு நான்குநேரியில் சின்னத்துரை என்ற பள்ளி மாணவனை இரவு உணவு அருந்துகின்ற பொழுது அவனுடைய வீட்டில் சென்று அவர்களுடைய வீட்டிலேயே சரமாரியாக அந்த சின்னத்துரையுடைய சகோதரி இருவரையும் வெட்டி சாய்க்கிறார்கள். அப்பொழுது அங்கே நான்குநேரியில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் பக்கத்தில் அருகாமையில் இருக்குது. காவல் நிலையத்தில் காவலர்கள் யாரும் அவர்கள் எந்த கிராட்சும் இல்லாமல் அந்த 7 கிரிமினல்களும் ஜாதி கிரிமினல்கள் அவர்கள் 7 பேரும் எந்த ஒரு சின்ன கிராட்சு கூட இல்லாமல் தப்பிச்சு போயிடுறாங்க. சார், நீங்கள் இந்த சின்னதுரையுடைய அந்த சம்பவத்தை ரீகால் பண்ணீங்க. இன்னும் அந்த சம்பவத்தை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா நீங்கள் அந்த சம்பவம் ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த காரணம் கூட ரொம்ப ஷாக்கிங்கான காரணம். அந்த பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்றதுனால அவனை வெட்டுவோம் அப்படின்ற அளவுக்கு சாதி அந்த வன்மம் என்பது புறையோடி போயிருக்கிறது மாணவர்கள் மத்தியில் அப்படின்னும் போது அது அந்த ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் மாதிரி அதை பேசினாங்க. இது நடக்கிறது ஒரு ஸ்கூலில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ கூட இப்படி தான் பேசினாங்க. அது சாதிய காரணங்களுக்கல்ல, வேற காரணங்கள். தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி தொடர்ந்து ஜாதிய ரீதியான வன்கொடுமைகள் மாணவர்கள் மீது, குறிப்பாக பட்டியலின மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிறது. அப்படி இல்லைன்னா பட்டியலின மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய நிர்பந்தம் பண்ணுறது, நிர்பந்திக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு வன்கொடுமை. ஆனால் இங்கே என்ன ரொம்பவும் மன அழுத்தமும் மன வேதனையுடன் குறிப்பிட வேண்டியது, கண்டனத்துடன் நான் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், இந்த சின்னத்துரையினுடைய காட்டுமிராண்டித்தனமான வெட்டுனதை நாங்கள் இதே போன்று உண்மையறியும் குழு ஒரு 6 பேர் சென்று நாங்கள் சந்தித்து அந்த மக்களை பார்த்து 25 பக்கம் டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் அரசுக்கு சமர்ப்பித்தோம். அதில் எங்களுடைய முதல் எங்கு எல்லாம் இதுபோல் ஜாதி ரீதியான பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமை நடத்தப்படுகிறதோ ஒரு அடையாளத்திற்காவது இந்த மாநிலத்தினுடைய முதல்வரும் மாநிலத்தினுடைய துணை முதல்வரும் அங்கு சென்று அந்த மக்களை பார்க்க வேண்டும், மக்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும், அவர்களுக்கு சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது நாங்கள் வைத்த கோரிக்கை அதில் என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் அந்த வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களை விடுப்பில் ஜாமீனில் விடக்கூடாது. அதற்கு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடு, அது எஸ்பியோட ரிப்போர்ட்டாக இருக்கலாம், கலெக்டரோட ரிப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது அங்கே பப்ளிக் ப்ளீரோடைய ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி முதல் ஹியரிங்க்கு 2 ஹியரிங்க்கு இவங்க யாருமே போகலை. அதனால் வித்தின் 10 டேஸில் இவர்கள் வெளியில் வர்றாங்க. இப்போ வெளியில் வந்தவன் அடுத்தது க்ரைம் பண்ணுறான், ஒரு பாலிய வன்கொடுமை பண்ணுறான், அவன் மேலே அதுவும் இருக்குது. அந்த கேஸ்லேருந்தும் அவனுக்கு பெயில் வெளியில் வந்துடுறான். இப்போ 3வது கேஸு இது ரெஜிஸ்டர் பண்ணுன்னா 3வது கேஸு இந்த 2 பேரும். மற்றவர்கள் இவங்க தான் அதை லீட் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஏன் முதல்வரும் துணை முதல்வரும் மௌனம் சாதிக்கிறார்கள்? கரூருக்கு தனி விமானத்தில் 12 மணிக்கு போக தெரிந்த முதல்வருக்கு துபாயிலிருந்து சிறப்பு விமானத்தில் மூலம் வர தெரிந்த துணை முதல்வருக்கும் இந்த மக்களுடைய உயிர் அல்லவா? உயிர் இல்லையா? அவங்களும் ஜீவன் தாங்களா? என்ன அவங்க உழைப்பாளிகள், ஏழைகள். இந்த இதில் கொடுமை என்னவென்றால், நாங்கள் இந்த உண்மையறியும் குழுவில் கேட்கும் பொழுது இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் கன்வெர்ட்டட் தலித் கிறிஸ்டியன். ஸோ அதனால் அவர் அந்த கேஸை அவங்க SC ST வன்கொடுமை சட்டத்தில் பதியவில்லை, குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ்பி அதெல்லாம் சொல்லலை. அவர் எங்களை 4 நேரிக்கே வாங்கன்னு சொல்லிவிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறோம், நான் 4 நேரிக்கு தான் போகிறோம், அங்கே வாங்க பேசலான்ட்டு அவர் உதயநிதி துணை முதல்வர் வந்திருக்காரு, அங்கே போயிட்டார். நாங்கள் 4 நேரி போயிட்டு மறுபடியும் பார்க்க முடியாமல் தான் வந்தேன் எஸ்பியை. கலெக்டரை பார்த்தோம். கலெக்டர் அவர் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. கலெக்டருக்கு தெரியாதுங்கிறார். இந்த உலகத்துக்கே தெரியுது அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று எல்லா ஊடகங்களும் அதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒரு கலெக்டருக்கு அவர் மாற்றுத்திறனாளி என்பது தெரியாது என்கிறார். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான
ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் நல்ல அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ஜெயபிரகாஷ். அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், ஃபோனில் தாங்க, அவரும் ஆஃபீஸில் இல்லை. அப்போ அவர் ஃபோனில் கேட்டப்போ, அவர் மாற்றுத்திறனாளியா, எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களுக்கு சொல்லலை. சார் உலகத்துக்கே தெரியும் சார், நீங்கள் எப்படி தெரியலன்னு சொல்கிறீங்க? இது வந்து கிளியரான ஒரு சூமோட்டோ. நீங்கள் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும், நீங்கள் முதல்ல ரிப்போர்ட்டு எஸ்பிடியும் இது எல்லாம் நீங்கள் கேட்டு அந்த ஏழை தொழிலாளிக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் அதை செய்யலை. ஆனால் அதற்கு பிறகு வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை போகிறோம், வெள்ளிக்கிழமை இவங்க போயிருக்காங்க, அடுத்த நாள் சனிக்கிழமை போயிருக்காங்க. சனிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்ன அந்த ஜான் மார்க் வந்து அவர் மாற்றுத்திறனாளியே இல்லை, 25% குறைவாக தான் அவர் வந்து ஊனம் இருக்கிறது, அது டிசபிலிட்டி இருக்குது, அதனால் வந்து நாங்கள் அவரை மாற்றுத்திறனாளியாக இது பண்ண முடியாது. ஸோ க்ரைட்டீரியா வந்து அபவ் 30% இருக்கணுமா? 40% வந்து ரெகுலர் இது பெனிஃபிஷரி. ஆனால் மாற்றுத்திறனாளி வந்து 2 விதமாக அங்கே பிரிக்கிறாங்க. அந்த டீட்டெயில் வந்து அந்த இவருக்கு பேராசிரியர் தீபக்கு நல்லா தெரியும். அவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய தலைவராக இருக்கார், நிறைய செயல்பட்டு இருக்கார். அவர்கிட்ட இதை கொண்டு போயிருக்கேன். இங்கே வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு அதிகாரி, கமிஷனர், அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி, அவர் பேர் சுதன் நினைக்கிறேன், சுதன் ஐஏஎஸ் அப்படி. சுதன் ஐஏஎஸ். அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சேன், எனக்கு இன்னும் பதில் வரல, என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த கமிஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் பதில் வரல. ஆனால் எனக்கு என்ன வேதனையாக இருக்குது என்றால், ஒரு மாற்றுத்திறனாளி இறந்த பிறகு டெக்னிக்கல் ரீசனை பார்த்துட்டு அவங்க இதை பேசுகிறாங்களே ஒழிய, ஒரு ஜீவன் வந்து அது எந்த விதமான முன் விரோதமோ அல்லது இதற்கு முன்பு அவர் அந்த எந்த விதமான இது சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகிற அவரும் இல்லை. அவர் பெயிண்ட் அடிக்கிறாரு, டெய்லரிங் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சு அவருடைய வாழ்வாதாரம் 2 பெண்கள், அவருடைய மனைவியும் மாற்றுத்திறனாளி. அவர் டீ குடிச்சிட்டு இருந்தார், ஒரு கடையில் நின்று டீ. அவரும் அவருடைய கூட 2 இளைஞர்கள், பட்டியலின இளைஞர்கள். வெட்டும் போது அவரால் ஓட முடியல, வெட்டுறானுங்க, பீஸாக வெட்டியிருக்கானுங்க. பாடி இன்னும் வாங்கலை, அங்கே தான் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. இவர் வந்து சர்டிஃபிகேட் இல்லை அவர்கிட்ட அப்படின்னாரு முதல்ல இந்த அதிகாரி, மிஸ்டர் ஜெயபிரகாஷ். அவர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா, சரி ரைட்டு, சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் கட்டி வாங்க கூட மறந்துருக்கலாம். அது ஒரு பிரச்சனையாக இப்போ தான் சமீபத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் போராடினார்கள். இது மாநில அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் அவரே சொல்கிறாரு 25% இல்லை. அப்போ 25%ங்கிறது எந்த டாக்டர் போய் சர்டிஃபிகேட் பண்ணார்? இப்போ சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ இது பாடி அங்கே தான் இருக்குது. இப்போ கூட வந்து அதை ஆய்வு பண்ணி அவர் எவ்வளோ பர்சன்டேஜ், எத்தனை விழுக்காடு அவருடைய ஊனம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக 25% குறைவுன்னு சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த மனநிலை எங்கேருந்து இந்த மனநிலை வருகிறது? சார், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெக்னிக்காலிட்டிஸில் தான் இந்த கேஸை வந்து முதல்ல இது ஒரு வந்து திட்டமிட்டு ஒரு சாதிய வன்மத்தோடு நடந்த ஒரு சம்பவம் இல்லை அப்படின்றாங்க. 2வது, இதில் பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனாக மாறிட்டாருன்றதுனால அவர் வந்து தலித் கிடையாது, அதனால் இதை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு அந்த ஒரு லீகல் ரூட் எடுத்துடுறாங்க. 3வது, பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா அவருக்கு வந்து 25%க்கும் கீழே இருக்கிறது அப்படின்னும் போது இவரை வந்து அந்த கேட்டகரி இல்லாமல் எப்படி வந்து ஒரு அதிகாரி இதை சொல்ல முடியும்? அப்போ இதை இவ்வளவு இக்னோர் பண்ணுற அளவுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த வன்கொடுமையை பற்றியான இந்த அரசு, திமுக அரசினுடைய மெத்தன போக்கும் அக்கறை இன்மையும், ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியினுடைய மிக அளவுகோல் எதுன்னா சட்ட ஒழுங்கு தான். அந்த சட்ட ஒழுங்கு இன்றைக்கி சந்தி சிரிக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நாம் பார்க்கும்போது வன்கொடுமை, பெண்கள் மீதான வன்புணர்வு, இளைஞர்கள் மீதான வெட்டு குத்துதை. இப்போ வந்து ஆகாஷ வந்து கஸ்டடியல் டெத்து. அதே மாதிரி இதில் சிவகங்காவில் வந்து ராசு என்றவர் வெள்ளை சட்டை நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பைக்கில் போயிட்டு அங்கே இதில் உட்காந்துருந்து ஜாதி இந்துக்கள் வந்து பார்த்துட்டாராம். அதில் வந்து பிரச்சனையை உருவாகி வீடு போந்து வெட்டியிருக்காங்க. அவருக்கு கண் இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு கண் பாதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய இதில் மண்டையில் இடதுபுறத்தில்
க்ளவுட் ஆகிருக்கு, அவரையும் நாங்கள் பார்த்தோம். சரி, இது என்னன்னா இந்த ஒரு மாநிலத்தினுடைய உள்ளாட்சி, ஹோம் மினிஸ்டர், போலீஸ் மந்திரி, சீஃப் மினிஸ்டர், இவர்களுடைய இதை விட வேறு என்ன பொறுப்பு அவர்களுக்கு இருக்க முடியும்? சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பதை தவிர்த்து இவர்களுக்கு மிகப்பெரிய வேலை அப்படி என்ன இருக்க போகிறது? ஏன் இந்த மக்கள் மீது இவர்களுக்கு இவ்வளவு அக்கறையின்மை? வெறுப்புன்னு சொல்ல முடியாது, அக்கறையின்மை. கரூருக்கு போனீங்கல்ல, 12 மணிக்கு வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனீங்கல்ல, அங்கேருந்து துபாயிலேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்தீங்கல்ல, இப்போ எல்லாம் கரூர் மாதிரியே நடந்தால்தான் உங்களுடைய உங்களுடைய செயல் திட்டம் இருக்குமா? முதல்ல கட்சி, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சுடலைன்னு, அவர் தான் சுடலை வந்து முதல்லையும் வந்து அவருடைய தலையீடு இருந்ததாக அங்கே மக்கள் இந்த இந்த சின்னதுரை கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த 2 பேர் தொடர்ச்சியாக அவங்க வந்து பல்வேறு வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல வந்து ஒரு வழக்கு இருக்கு, ஜாமீனில் இருக்கும்பொழுது அதான். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ், இப்போ இந்த கேஸில் கூட வந்து உங்களுக்கு நான் அந்த இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க? இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? அது அரசனுடைய நிர்வாகம் வந்து இதான் கேஷுவலாக இருக்கும். கலெக்டர் சொல்கிறாரு, அவர் மாற்றுத்திறனாளியா, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதிகாரியும் எங்களுக்கு தெரியாது. இது கிளியர் கட் சூமோட்டோ கேஸு. இவர்கள் வாலண்டரியாக போய் கேட்கணும், எஸ்பி ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். இங்கே ஸ்டேட் லெவலில் இருந்த கமிஷனர் வந்து மாற்றுத்திறனாளி என்ன கேட்டிருக்கணும், ரிப்போர்ட் வாங்கியிருக்கணும், அதற்குரிய நடவடிக்கை எடுத்து. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிசேபிள்டுக்கு வந்து ஒரு செக்ஷன் 7 அதில் வந்து டீட்டெயிலாக இருக்குது. ப்ரிவென்ஷன், அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் அட்டாக் இந்த மாதிரி வயலன்ஸில் இதான பிறகு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கிளியராக, த லா இஸ் கிளியர். ஆனால் சட்டத்தை இங்கே வந்து யாருக்காக பயன்படுத்துறதுங்கிறது தான் பிரச்சனை. இது ஜாதி ரீதியாக நடந்த ஒரு வன்கொடுமை. ஏனென்றால் அந்த ரவுடிகள் வெட்டும் பொழுது சானா டேஷ் அப்படின்னு வெட்டியிருக்காங்க. அந்த ஜாதி பேரை சொல்லி அங்கே நாடார்கள் பாதிக்கப்பட்டது வந்து 4 நெறியில் பாதிக்கப்பட்டவர்கள் நாடார், கோனார், அப்புறம் பறையர், தலித் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து டீ கடைக்காரர், அவரையும் வந்து வெட்டியிருக்காங்க, அவர் கோனார். இன்னொருத்தர் கணேஷுங்கிறவர், அவர் வந்து பொண்ணு வந்து ஃபைனல் இயர் என்ஜினியரிங் படிச்சிட்ருக்கு. அந்த பொண்ணு பஸ்ஸிலேருந்து வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இது, ஏன்னா அவங்க தெருவில் பஸ்ஸு நிற்காதான், இங்கேருந்து தான் இறங்கி அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போகணும். 7:30 மணி, அதனால் இருட்டாக இருக்குது அப்படின்னு ரெகுலராக அதை அவர் செய்கிறாரு. அப்போ வந்து அவர் நின்றுட்டு இருந்தார், கணேசன் என்பவர் நின்றுட்டு இருந்தவரை வெட்டும்போது சொல்லியிருக்காங்க, சானா டேஷ் அப்படின்னு வெட்டி தான் சொல்லியிருக்காரு. அவரை நாங்கள் பார்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசணும். அவர் தான் கையெல்லாம் வந்து, அது வந்து நெல்சன்ங்கிறவர், அது வந்து அவர் வந்து தோசை மாவு வாங்கிறதுக்கு கடைக்கு போயிருக்கார். அவரை வெட்டும் போதும் அவர் கை 4 விரல் போயிடுச்சு, இன்னொரு கையில் 3 விரல் போயிடுச்சு. அவரால் இனிமேல் இந்த கையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவருடைய லைஃபே முடிஞ்சது. ஆனால் வந்து இவங்க வந்து இன்னும் கலெக்டரே வந்து அந்த இவங்களை பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கலை. கலெக்டருக்கு அதை விட என்ன வேலை? எஸ்பிக்கு அதை விட என்ன வேலை? இது நாளாந்த திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துணை முதல்வர் வந்து திருநெல்வேலியில் இருக்கார், திருநெல்வேலிக்கு வந்திருக்கார். அங்கே வந்து ஏதோ ஒரு சிலை திறப்போ ஏதோ மீட்டிங்காக வந்திருக்காரு. அப்படியே ஒரு இது விசிட் போயிருக்கலாமே, பார்த்துருக்கலாமே. ஒரு ஆறுதல் தானே, மனிதாபிமானம் தானே. மாமன்னன் படத்தில் மட்டும்தான் அந்த மனிதாபிமானம் இருக்குமா, இல்லை நேரடியாக கூட இருக்கலாம் இல்லையா? அதுதான் வந்து பெரிய இதாக இருக்குது. தேர்தல் அவசியம், ஏழைக்கு ஓட்டு அவசியம், ஓட்டுக்கான இதெல்லாம் நம்ம இது. ஆனால் யாருக்காக ஓட்டு, யாருக்காக அரசாங்கம்? மக்களுக்காக தானே அரசாங்கம். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மக்களை வந்து இப்படி வந்து, அதுவும் ஏழை மக்களை, ஒரு இடம்பெயர்ந்து வந்த ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கரை வந்து நம்மளை நம்பி வந்திருக்க அந்த ஏழை தொழிலாளி இன்றைக்கி அப்படியே அவங்க பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கதறி அழுகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ, ஏன்னா மொழி தெரியல, யார்கிட்டையும் பேச முடியல. இவங்களை கேட்டால் வந்து நாங்கள் இது பார்த்துட்ருக்கோம், என்ன செய்ய முடியும்னு பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க.
சார் ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டார், லேபர், டெத், ஆக்சிடென்ட் ஆர் எனிதிங் இதில் வந்து அவங்க பாருங்கள். இந்த எனக்கு வர இது என்னென்னா ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப இதாகவும் வலியாகவும் இருக்குது. என்னவென்றால் இது வந்து மாற்றுத்திறனாளியோ அல்லது மைக்ரண்ட் லேபர் இவங்கெல்லாம் வந்து இறந்தாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்தால் அது வந்து ப்ரொவிஷன் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட்டு வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இது வந்து கலவரத்தில் இறந்திருக்கிறார்கள், இவங்க இவங்க கத்தி எடுத்து சண்டை போடவா போனாங்க? ஒருத்தர் மாவு வாங்க போனார், ஒருத்தர் டீ குடிக்க போனார், ஒருத்தர் பொண்ணை காலேஜிலேருந்து வர பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்காக நைட்டு, இன்னொருத்தர் சும்மா நின்றுட்டு இருந்தார். இவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து முன்பகையோ இல்லை. ஆனால் ஜாதி ரீதியாக என்ன அங்கே இருக்கவங்க தெளிவாக சொல்கிறாங்க, 4-5 மறவர்கள் அங்கேயே அதே ஜாதி, இந்த ரவுடிகளுடைய ஜாதியை சார்ந்தவர்களும் அதே டைமில் டீ குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவர்கள் மேலே சின்ன காயம் எதுவுமே நடக்கலை, அவங்க அமைதியாக பேசாமல் போகிறாங்க, அவங்க மேலே எந்த வன்மமும் நடக்கலை. இது எப்படி? அப்போ இவங்களுக்கு யார் என்ன என்பது தெளிவாக தெரிந்து தான் இந்த இதை செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஜாதி பெயரை சொல்லி தான் வெட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சம்பவத்தில், நாங்குநேரி சம்பவத்தில் அதற்கு மூல காரணமாக இருந்த 2 நபர்களை இன்னும் வந்து கைது பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இல்லை, அவங்க நான்குநேரியில் பங்கேற்றவர்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 7 பேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 7 பேர்த்தில் வந்து இன்னும் 9 பேர் மொத்தம். 9 பேர். இன்னும் அவர் கலெக்டரோடைய வெர்ஷன் அது. இன்னும் 2 மெயின் அக்யூஸ்டை நாங்கள் ஒன்றும் பிடிக்கல. யார் யார் என்னன்னு தெரியல, சொல்லலை. அவரும் சொல்ல, நாங்கள் வந்து கேட்டோம், அவர் சொல்லலை. நாங்கள் தேடிட்டு இருக்கோம், நாங்கள் பிடிச்சிருவோம், பிடிச்சிட்டு நாங்கள் ஆக்ஷன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு சொன்னாங்க, அங்கே பொதுமக்கள் சொல்கிறாங்க, அந்த அக்யூஸ்டுங்களுக்கு நல்ல ராஜ மரியாதை கொடுத்து அவங்கள பாதுகாத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படியே மானாமருதி வந்தீங்கன்னா ஆகாஷை கூப்பிட்டு போய் கை காலை உடைச்சி கொலை பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிராட்ச் கூட நடக்கலை, ஆனால் இங்கே கொலை நடக்குது. கான்ட்ராஸ்ட் பாருங்கள். ஜாதி ரீதியாக இந்த நிர்வாகம், இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் குறைஞ்சபட்ச ஜாதியிலிருந்து வெளியில் வரணும். குறைஞ்சபட்ச மனசாட்சியோடு அவர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஜாதி ரீதிய வன்கொடுமையை தடுக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அந்த ஜாதி மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும், சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இந்த விஷயத்தில் வந்து எவ்வளவு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்க, சின்னதுரைக்கு சம்பவத்துக்கு பிறகு முதலமைச்சரே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும்போது நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் அவங்க வந்து இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்த சாதிய மனநிலையை போக்குவதற்கும் அதற்கு எதிரான இந்த சூழலை மாற்றுவதற்கு அவங்க ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அதெல்லாம் வந்து அவங்க விசாரித்தாங்க. அது ஒரு நகைச்சுவையான, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? முதல்ல இந்த இங்கே இருக்கக்கூடிய நீதி கமிஷன், நீதித்துறை விசாரணை குழு, அதை பற்றி நான் வந்து பெரிய ஆய்வை பண்ணியிருக்கேன். அது இது ஸ்பெஷலிஸ்டிவாக வந்து ஆர்டிசியில், எம்ஐடிஎஸ்னுடைய ஆர்டிசியில் ஸ்பெஷலிஸ்டிவாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா செலக்டிவாக சில ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து மறு ஆய்வு பண்ணி அதை வந்து எப்படி இருக்குன்னு, அது ஒரு காமெடி. அது அந்த முழுக்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நகைச்சுவை. இதே சந்துருவே இதை சொன்னவர், நான் சொல்லலை, சந்துருவே சொன்னார். ஆனால் சந்துருவே வந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு எந்த ஒரு அரசு இதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் ஏற்றுட்டு அது அவருடைய பர்சனல், அவர் விருப்பம். ஆனால் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாரு, கையில் கலர் கயிறெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வந்து காங்க்ரீட்டான என்ன இது பண்ணார், ஜாதி ஒழிப்புக்கான பள்ளிகளில் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டுக்கான பிரச்சாரம் என்ன? இங்கே வந்து பெரியாரையே பேச மாட்டேங்கிறாங்களே. பெரியாரை வந்து ஒரு பிம்பமாக வச்சு, ஒரு ஐக்கானாக வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது ஒழிய பெரியாருடைய கொள்கையை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துவதற்கு இங்கே ஒரு இதுவும் வழியும் திட்டமும் இல்லை, செயல் திட்டம் இல்லை. ஸோ அதை செய்யணும். ஒன்று பள்ளிக்குள்ளேயோ அல்லது பள்ளிக்கு வெளியிலேயோ பெரியாருடைய கொள்கையும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையிலும் அங்கே மக்களுக்கு எடுத்து செல்ல வேணும். அந்த ஜெனரேஷனுக்கு குறிப்பாக அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சென்சிட்டைஸ் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இன்சென்சிட்டிவிட்டி,
அது வந்து முதலமைச்சர்லேருந்து டெப்டி முதலமைச்சர்லேருந்து மற்ற கேபினெட் அமைச்சர் வரைக்கும் காஸ்ட் இன்சென்சிட்டிவிட்டி அல்லது காஸ்ட் மைண்டு புறையோடி போயிருக்கு. ஆதிக்க ஜாதியாக இருந்தால் என்ன, நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர், எல்லாருக்குமான அமைச்சர், எல்லாருக்குமான அதிகாரி, எல்லாருக்குமான கலெக்டர், அப்போ நீங்கள் வந்து அதை தான் நிலைநிறுத்தணும். இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அது அம்பேத்கர் வந்து, பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு ஜனநாயகத்தை முறைப்படி நடத்த வேண்டுமானால், ஜனநாயகத்தை காக்க வேண்டுமானால் அவர் 4-5 வார்னிங் கொடுப்பார். அதில் ஒன்று வந்து என்னென்னா இம்பார்ஷியாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே கம்ப்ளீட்டாக பார்ஷியாலிட்டி, இங்கே கம்ப்ளீட்டாக பார்ஷியாலிட்டி. அங்கே ஆகாஷ்ங்கிறவன் அடித்து கொலை பண்ணப்படுது, இங்கே வந்து இங்கே கிராட்ச் கூட இல்லாமல் ராஜ மரியாதை கொடுத்து முகமூடி போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. இன்னும் 2 பேர்த்த பிடிக்கலன்னு வேறு சொல்கிறீங்க. 9 பேர்த்தில் இன்னும் 2 பேர்த்த பிடிக்கல. ஆனால் 2 பேர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர், கிரிமினல்ஸுக்கு என்ன வந்து பாதுகாப்பு? அவனை எதுக்கு முகமூடி? ஸோ வேர் டஸ் த பக் ஸ்டாப்? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கொள்ளும்? நான் எல்லோரும் தான் பொறுப்பு. நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் தனிமை இதில் வந்து நம்மளுடைய, இப்போ நான் எதுக்காக எனக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், பென்ஷன் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து ஓடுறேன்னு, ஏன் இந்த சமூகத்தில் இந்த அமைதி வேணும், இந்த சமூகம் வளரணும், இந்த சமூகம் ஜாதி இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை. நான் வந்து அரசியல்வாதியும் இல்லை, தேர்தல் அரசியலில் நிற்க போகிறதும் இல்லை, தேர்தல் அரசியலில் அதெல்லாம் நான் என்னுடைய சமூக கடமை. சார் இல்லை, என்னுடைய கேள்வி இது வந்து அதிகாரிகளும் அதான் எங்கே இது பண்ண டாப் டு முதல்ல அங்கே சிஎம்லேருந்து கடைசி இருக்கக்கூடிய இது வரைக்கும் இவங்க வந்து முதல்ல அந்த ஜாதி ரீதியான அல்லது ஜாதி பாகுபாடை பார்க்கக்கூடாது. அதிகாரிகள் குறைஞ்சபட்ச ஜாதி பாகுபாடு வெளியில் வரணும். அந்த ஜாதி பாகுபாடின்மையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். நிர்வாகத்தை, சட்டப்படி நிர்வாகத்தை இது பண்ண வேண்டும். இன்னொன்று, மக்கள் ப்ரோ பீப்புள்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ரோ பீப்புள், ப்ரோ புவர். நீங்கள் வசதி இருக்குது, அதிகார பலம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நீதியை எப்படினாலும் வாங்கிடுவாங்க, எப்படினாலும் சட்டம் வளைஞ்சிரும். ஆனால் இவங்களுக்கு யார், அந்த மைக்ரண்ட் லேபருக்கு யாருங்க பேசுவா? பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. இந்த குடும்பம், இவர் வந்து மாற்றுத்திறனாளி குடும்பம் வந்து 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. அந்த அம்மாவும் வந்து ஊமை, அதுவும் மாற்றுத்திறனாளி. அவங்களுடைய எதிர்காலம், அவர் தான் வந்து சோல் பிரெட் வின்னர், அவர் தான் வந்து வாழ்வாதாரம் போயிடுச்சு. இவங்க வந்து டெக்னிக்காலிட்டி பேசிகிட்டு இருக்காங்க. காம்பன்சேஷனும் எதுவும் இன்னும் எதுவுமே இன்னும் கொடுக்கல. ஏன்னா வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஏதோ ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொன்னார். அந்த வீடு அவங்க ஓட்டு வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. அதுவும் ஆர்டர் எல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கல நாங்கள். இதுதான் அவங்க வந்து தே ஆர் வெரி கேஷுவல், ரொம்ப அதாவது நார்மலைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ரொட்டீனைஸ்ட் நார்மலைஸ். இங்கே வந்து ஜாதி ரீதியான வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது, டெய்லி அக்கரன்ஸாக, அது வந்து ஒரு அன்றாட நிகழ்வாக மாற்றப்பட்டது. அது என்னைக்கு அசாதாரணமானதை, அப்நார்மலாக நம்ம என்னைக்கு அதை பார்க்கிறோமோ அன்றைக்கு தான் வந்து த ஸ்டாப். இது வந்து அதற்கான தடை, அதற்கான நிர்வாகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இதாகும். நீங்கள் வந்து அதை வன்கொடுமையை, ஜாதி ரீதியான பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமையை அப்நார்மலாக பார்க்கணும், அசாதாரண சூழலாக பார்க்கணும், அசாதாரண அரசியல் சூழலாக பார்க்கணும். நீங்கள் அசாதாரண அரசியல் சூழல் அப்படின்னு சொன்னதுனால தேர்தல் சமயம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டன்ட் பிரேசன் அட்டாக் நடக்கிறது. ஆனால் அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தேர்தல் நேரத்தில் பதறி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ரொம்ப நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப காமாக, ரொம்ப கம்போஸ்டாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற அளவுக்கு. அதற்கு இன்னொரு காரணம் வந்து கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள், அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்ததே வந்து மைய அரசியல் கட்சிகள் போதிய அளவு பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளை பேசவில்லை, அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை,
ஆகையினால் நாங்கள் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த மக்களுடைய குரலை பிரதிபலிப்போம், அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசுவோம். எங்கே பேசுனீங்க? எங்கே பேசுனாங்க? முதலமைச்சருக்கு முன்னால், திமுகவுக்கு முன்னாடி விசிகையில் வந்து எல்லாத்தையும் வந்து இது முட்டு கொடுக்குறாங்க. இல்லை, அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹார்ஷான வேர்டுன்னு பார்க்குறேன் நான். பட் போதிய அளவு அவங்க வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசவில்லை அப்படின்ற வருத்தம் இருக்கா அவங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது. போதிய அளவு பயங்கர இது. மக்கள் இந்த ட்ரிப்பு தீர்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் 50 கட்சி 60 கட்சி எத்தனை கட்சினாலும் சேர்ந்துக்குங்க. மக்கள் வந்து தே ஆர் ஆல் வாட்சிங். பீப்புள் ஆர் நாட். இட்ஸ் அ சைலண்ட் ரெவல்யூஷன். டெமோக்ரஸி இந்தியாவில் வந்து ஜனநாயகம் என்பது வெறும் இது இல்லை. அடிப்படை ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இன்மை வருகின்ற பொழுது சரியான பாடம் புகட்டப் போகிறார்கள் இந்த தேர்தலில். அது எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும். அதை உணர்ந்து செயல்பட்டால் எல்லாருக்கும் நல்லது. எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் சனாதானம் இதே புலி வருதுன்ட்டு இருப்பீங்க? இங்கே அதை விட கொடுமை நடக்குது. இதை விட என்ன சனாதானம்? தொடர்ந்து 4 நெறி, மானாமதுரை, சிவகங்கை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அங்கே இதில் தருமபுரியிலே கிருஷ்ணகிரிலேயே அது தொடர்ந்து இதை வந்து என்ன, இதுதான் சட்ட ஒழுங்கா? நான் வந்து இது வந்து ஜாதிய கலவரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா அல்ல அப்படின்னு என்னுடைய கருத்து. இது வந்து அரசியல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் கட்சிகள் தான் தீர்வு காண வேண்டும். ஆனால் வந்து அதை செய்யவில்லை. அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் முதல்ல வந்து சென்சிட்டைஸ் ஆகணும். இது போன்ற ஜாதி ரீதியான வன்கொடுமை பிரச்சனைகளில் அவர்கள் தங்களை விலகி இருக்க வேண்டும். சட்டப்படியான முறைப்படியான செயல் திட்டத்தை வழிவகுக்க வேண்டும். அதை வந்து அவர் சொல்லணும், முதல்வர் சொல்லணும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும் சட்டத்தின் பிரகாரம் என்னவோ அதை செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு வந்து செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? ஆனால் வாயை மூடிட்டு இருக்காரு. ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் த சைலன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர். சரி சார், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய் பீம்.